மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுங்க. அதாவது 8ஆம் இடத்துல ஒரு குருவின் பார்வை இருக்க 8ஆம் அதிபதியே இன்றைக்கு ராசி அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இன்றைக்கு எதிலையுமே எதிர்ப்புகளும் சங்கடங்களும் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் ராசிநாதனே 8ஆம் அதிபதியாகி அவர் இங்கே ராசியில் இருக்கிறார். ஆகவே எல்லாத்தையும் ஒரு வார பிற்பகுதிக்கு பிறகு, அதாவது ஒரு புதன்கிழமை வியாழக்கிழமைக்கு பிறகு எல்லாவற்றையும் நீங்கள் சமாளித்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல வாரமாகவே இருக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது முயற்சிகள் இருக்கும். ஆனால் அதற்கேற்ற மாதிரியான பலன்களை அடைவதற்கு கொஞ்சம் தடைகள் இருக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் இருக்குது. எல்லா வாரத்துலையும் கடந்த ஒரு 4-5 வாரமாக கொஞ்சம் நல்லா தானங்க இருந்தது, என்னங்க இப்போ திடீர்னு இந்த மாதிரி இருக்குது என்கின்ற மாதிரியான ஒரு சோதனை அமைப்புகளாக இருக்க வேண்டிய ஒரு நிலையில் ஒரு பின்னடைவுகள் வரக்கூடிய மாதம் தான் இந்த வாரம் தான் இந்த வாரம். அதே நேரத்தில் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. யாரையும் நம்பாதீங்க. ஒரு நம்பிக்கை துரோகம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது இருக்குது. யார்கிட்டையாவது காசு பணம் கொடுத்து அனுப்பி அதன் மூலமாக சில பல விஷயங்கள், ஒருவரை நம்பி பணத்தை கொடுத்து விட்டு அதன் மூலமாக ஏமாற்றம் அடையக்கூடிய சில தன்மைகள் இப்போது மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கின்றதுனால தன்னை தவிர, தன்னுடைய மிக மிக முக்கியமான உறவுகளை தவிர மற்ற எவரையும் நண்பர்கள்ன்ற பேர்லையோ அந்த பேர்லையோ இந்த பேர்லையோ கொஞ்சம் நம்பாமல் இருக்க தேவையான அமைப்புகள் உண்டு. பயணங்களில் கூட கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். அங்கே போகணும் இங்கே போகணுன்ற மாதிரியான போய் வெறுங்கையோடு திரும்பி வருகின்ற நிலைமைகளும் இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இவைகளெல்லாம் வியாழன் வெள்ளி சனி அப்படியே கொஞ்சம் இதாகும். முதல்ல திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்களும், ஏன்னு சொன்னால் சந்திரன் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறாரோ, சந்திரன் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல அமைப்புகளில் இந்த வாரத்தில் பெருசாக இல்லை. ஆரம்பத்தில் 11ஆம் இடத்துல இருப்பது போல தோன்றினாலும் கூட அவர் அப்படியே சனியோடு ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற இந்த அமைப்புகளில் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. அதனையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய அமைப்பு. பண விஷயத்தில் யாரையும் நம்பிட வேண்டாம். ஒருவர் இதை செய்து கொடு, இதை செய்கிறாரு அதை செய்கிறாரு அப்படிங்கிறத நம்பி மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிவிட தேவையில்லாத ஒரு நிலையில் எல்லாவற்றிலும் கொஞ்சம் குழப்பங்களும் உங்களுக்கு கோபதாபங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இருக்கிறது. ஆகவே கொஞ்சம் சுணக்கமான பலன்களை தரக்கூடிய நிலையில்தான் அமைந்திருக்கிறது. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஜூன் 23ஆம் தேதியிலிருந்து ஒரு 30ஆம் தேதி வரைக்குமான இந்த வாரம்